வயிறு முட்டை கடைசியாக சாப்பிட்டது எங்கே, எவ்வளவு? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சண்டே அன்னைக்கு என்னோட மச்சானுடைய குட்டி பையனுக்கு இந்த காது குத்துற ஃபங்க்ஷன். ஒரு பெரிய வாழையில சாப்பாடு தான். என்ன மாமா ஆட்ட ரெண்டா வெட்டி குறுக்க மறுக்க ஓன் இலையில போட்டுருக்காங்க. கிடா விருந்து. ஆமா, ஒரு கெடா வெட்டி தான் இருந்தது. ஒரு 2 பிளேட் பிரியாணி, அதுல ஒரு 10 பீஸ் மட்டன் பீஸ். அதிகமா பேசாத. போர் அடிக்குது மாமா, நிப்பாட்டு. 6th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது ஹாஸ்டல்ல போட்டிலாம் பண்ணுவாங்க. 17 பரோட்டா சாப்பிட்டேன் 6th ஸ்டாண்டர்ட். 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. 10th படிக்கும்போது 39 இட்லி சாப்பிட்டேன். 39 இட்லி. அம்மா வீட்டுல சமைச்சாங்கன்னா நார்மலாவே இட்லி வந்து 30 இட்லி தான் சாப்பிடுவேன் டெய்லியும். ஏங்க டெய்லி 30 இட்லி சாப்பிடுவீங்களா? என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானா? அந்த பேக் கூட உள்ள எதுவும் இட்லி இல்ல. Renu, it was a joke. Very funny. 25 தோசை சாப்பிட்டுருக்கேன். 25 தோசை. 25 தோசை சாப்பிட்டுருக்கேன். அரே அப்பா. ஸோ இதுதான் உங்களுடைய மேக்ஸிமம் அப்பிடைட். இப்போ உங்க ரெக்கார்டு ஒன்று இருக்கும்ல, அதை சொல்லுங்க. கேக்குறாரு, சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. 5 kg சிக்கன் வந்து நான் சாப்பிட்டுருக்கேன் ஒரே அட் அ டைம்ல. 5 kg. எஸ். பொதுவாகவே நம்ம வீட்டில் கறி எடுத்தோம் சண்டே அப்படின்னாலே 3 கிலோ 4 கிலோ அப்படிதாங்க சார் எடுப்போம். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. நம்ம 4 கிலோ எடுப்பீங்களா? ஆமாங்க சார். எவ்வளவு பேர் இருக்கீங்க வீட்ல? வீட்டில் 3 பேர் தாங்க சார். இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. 1 கிலோ வாங்கினாலே நல்லா சாப்பிட்ற ஆளுங்க கறி குழம்பு ஆமாங்க சார். 5-6 பேர் சாப்பிடலாம். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? 1.5 கிலோ மீன் அப்படின்னா அது ஃபுல்லாக கிரில் பண்ணிடுவோம். அந்த 1.5 கிலோ மீன் வந்து அது சைடிஸ் மாதிரி தான். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? மேக்ஸிமம் 20 பரோட்டா சார். 20 பரோட்டா காலேஜ்ல பெட் கட்டி சாப்பிட்டு. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா, இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். பிரியாணினா ஒரு 2லேருந்து ஒரு 3 கிலோ நான் சாப்பிடுவேன், என்னால் சாப்பிட முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நான் தாராளமாக சாப்பிடுவேன். யோ என்னையா இது? பானிபூரி காம்படிஷன்ல கலந்தேன். ஒரு நிமிஷத்துல 21 பூரி சாப்பிட்டேன். 2வது வருஷம் 24. ரைட். எங்கள் அம்மா கூட பேசிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சப்பாத்தி கிட்ட சாப்பிட்டுட்டேன். 10-15 சப்பாத்தி. ஏன் உனக்கு அதில் ஏதாச்சும் பிரச்சனையா? ஒரு தடவை ஆந்திரா மெஸ்ல வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி தான். ஒரு 7 பிளேட் வந்து ரைஸ் சாப்பிட்டேன். அண்ணன் எதுக்குல பாக்க இல்ல ஒரு வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிட்டார் போல இருக்க அண்ணன். ஆனா ஏற்கனவே ஆந்திரா மீல்ஸே குவாண்டிட்டி அதிகமா இருக்குமே. நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும். அப்ப 7 பிளேட்னா எவ்வளவு இருக்கும்? அளவு தெரியல சார், அவங்க வைக்க சாப்பிட்டேன். வைக்க சாப்பிட்டீங்க. 7 மீல்ஸ் கணக்கு ஆக்சுவலா. இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும், இன்னும் குடல் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது, அதெல்லாம் லாரியில வருதா சார்? நான் 4 கோழி கிரில் கோழி முழுசா சாப்பிட்ருக்கேன் சார். 4 கிரில் கோழி. பிரியாணி 3 கிலோ வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். யாரா நீங்களா? யாருப்பா நீங்க? ஆஃப் ஆயில் 41 ஆஃப் ஆயில் வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. ஒரு 2.5 பவுல்ஸ் பிரியாணி நான் சாப்பிட்டேன். 2.5 பவுல், ஒரு 15 பேர் சாப்பிட்ற மாதிரி குவான்டிட்டி. அண்ணே அந்த சாப்பாடு தொட்டு எடுங்கண்ணே. சாப்பாடு இல்லாம நம்ம அண்ணா 38 இட்லி. எவ்வளோ? 11th படிக்கும்போது 38 இட்லி. 38 இட்லி. ஆமா, வெறும் தேங்காய் சட்னி மட்டும் தான் இருந்தது. 54 இட்லியை சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போனா எப்படி? 54 இட்லி நல்லா இல்லைங்க சார். நான் 25 முட்டை சாப்பிட்ருக்கேன் சார். 75 முட்டை. 25 முட்டை. 25 அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? அவிச்ச முட்டையா? ஆஃப் ஆயில் 5, ஆம்லெட் 5, ஃபுல் ஃபைல் 5, கலக்கி 5. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நல்லா சாப்பிட்றாருன்னு ஒரு பக்கம் பெருமையா சொன்னா கூட எங்கெல்லாம் அது உங்களுக்கு சங்கடம் ஆயிடுது. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. ப்ரோக்ராம் வரப்ப அப்பாவே சொல்லிக்கிறாங்க, ஏற்கனவே பானிபூரி காம்படிஷன்ல வின் பண்ணிருந்தேன். அப்பயே மானத்தை வாங்குறேடா. இந்த சனியை புக் எடுத்து வச்சே நான் பார்க்கவே இல்லையே. அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தீவிர? பொண்ணு குட்டி பாத்துக்கிட்டு இருக்கோம், பாக்குறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு இமேஜ் வருது இல்ல அப்படி. ஆமா, மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. நிறைய சாப்பிட்றானா அவனுக்கு பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் கூட ஒரு மாதிரி அசூசையா பாக்குறாங்க. அவனுக்கு என்னென்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் கேளுங்க. என்னென்ன பிரச்சனை இருக்கு தம்பி? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பிரச்சனைகள் இருக்குதான் சார். அது என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு? அல்சர் இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்கு சார். 25 முட்டை பிராய்லர் முட்டை சாப்பிட்டேன். ஆஃப் ஆயில் சாப்பிட்டேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு ஒரு முட்டையை வந்து ஏத்துக்க மாட்டேங்குது உடம்பு. ஒரு முட்டை சாப்பிட முடியல. ஒரு முட்டை வந்து செரிமானம் ஆக மாட்டேங்குது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு பரிகாரம் இருக்கு. அவ்வளோ கறி சாப்பிட்டேன், அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டேன். இன்னைக்கு வந்துட்டு
கொஞ்சமாக சாப்பிட்ட தோசையே இப்போ என்னால் சாப்பிட முடியல. எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு. 100 பானிபூரி சாப்பிட்டேன். இது ஃபுல்லாக தொண்டை ஃபுல்லாக இது வரைக்கும் புண்ணாயிடும். என்ன பேசுவே பேசுறா அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஃபேமிலியிலே நிறைய சாப்பிட்றத பார்த்துட்டு கூட இருக்கிறவங்களே கிண்டல் பண்ணுறப்ப அதை ஒரு சாப்பிடக்கூடாது நம்ம அந்த இடத்துல. என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க? உடம்புக்கு சரியில்லையாமா? ஸோ இது வீடியோஸ் பண்ணி பண்ணும்போது ஸோ அதில் வந்து எங்களுக்கு ஃபாலோவர்ஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ வராங்க, ப்ளஸ் அதில் ஒரு ஏர்னிங்ஸும் வருதுங்க சார். இது இன்னைக்கு மட்டும் நடக்கிறது இல்ல, காலங்காலமா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஃபுட் சேலஞ்சுன்னு பண்ணி போடல, வீடியோ பாக்குறாங்க, அதே உங்களுக்கு காசு வருதுங்கிறீங்கல்ல. கண்டிப்பா. நீங்க ப்ரொஃபஷனல் இல்ல. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இப்போ உங்களுக்கு நமக்கு ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறாங்கிறதுக்காண்டி நீங்க பண்றீங்கல்ல, அது ரிஸ்க்னு சொல்றாரு அவர். ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. பழகிருச்சிங்க சார். இப்போ 4 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். ஈட்டிங் சேலஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணக்கூடாது. புரியல நான் சொல்றேன், அதாவது உனக்கு புரியலன்னு சொல்றியா? யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.